விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா அது பிக் பாஸ் ப்ரோக்ராம் தான். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து என்ன லவ் இருக்கும், ஃபைட் இருக்கும், கேரிங் இருக்கும், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்லேயுமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீசன் ஒரு கப்பல்ஸ் வருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சேர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தவறி சேர்ந்தது அமீர் அண்ட் பாவனி தான். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் மேரேஜ் பண்ணல. இவங்க 2 பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ட்ரூவாகவே வந்து பிக் பாஸ் வீட்டில் லவ் பண்ணி உண்மையாகவே லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த தமிழ் பிக் பாஸ் சீசன் 8ல் பார்த்தீங்கன்னா ரீசிங் டாஸ்க் அப்போ பெரும் அதிர்ச்சியெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அர்ச்சனாவும் அருணும் லவ் பண்றது வெளில வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை சொல்லவே வேணாம், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சுன்னு சொல்லலாம். இது குறித்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் சில நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவங்களுடைய காதலை பற்றி ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் சௌந்தர்யாவை ரொம்ப பிடிக்கும், சௌந்தர்யாவுக்கும் என்னையும் ரொம்ப பிடிக்குங்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போயிருமோ ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. ஸோ இல்லைனா நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். நான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சௌந்தர்யாவை. எனக்கு இவங்கள ஒரு 2 இயர்ஸாக அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தெரியும். நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும். சௌந்தர்யா என்னைய லவ் பண்ணுறது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கும் தெரியும். அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா உண்மையிலே ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நான் ஒன்று உள்ளே போனேன். எனக்கு உண்மையிலே நான் இப்போ நினச்சாலுமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த விஷயத்த நினைக்கும் போது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயர் முடிகிறக்குள்ளாட்டியும் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிடுவோம். இப்போதான் லவ் பண்ண ஆரம்பித்தோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இயர் முடிகிறக்குள்ளாட்டியும் நாங்கள் கல்யாணம் பண்ணிடுவோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.